இன்னைக்கு நாம இந்த வீடியோல வாழை படத்தை பத்தி பேச போறோம். டைரக்டர் மாரி செல்வராஜோட உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த கதைக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. 1998 இந்த கருங்குளம்ன்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த உண்மை சம்பவம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை மையமா கொண்டுதான் இந்த வாழை படத்தை எடுத்திருக்காங்க. அந்த உண்மை சம்பவத்தை எப்படி இந்த படத்துல டீடைலா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல நம்ம 1998 என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணமோ அதை பாத்தீங்கன்னா கரெக்டா காமிச்சிருப்பாங்க. பழைய ரூபா நோட்டு, டஸ்டரு, ஜாமெட்ரி பாக்ஸ், விளக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1998 எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஓப்பனா காமிச்சிருக்காங்க. இந்த கதையை கொஞ்சம் ஓப்பனா டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, வாழைப்பழத்தை திருடி தின்னதுனால அந்த சின்ன பையில போட்டு அந்த பெரியவர் அடின்னு அடிப்பாரு. அப்புறம் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் போட்டுட்டு இருக்கிற பெல்ட்டை வச்சே பாத்தீங்கன்னா அவர் என்ன சாதனைன்னு நம்ம சொல்லலாம். மாரி செல்வராஜ் அவர் என்ன சாதனையை சேர்ந்தவர் சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லாம சொல்றாரு. அந்த சின்ன பையன் அவர்கிட்ட கொடியை கொடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அது என்ன கொடின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடியை தான் பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்லாம் வச்சு படத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுனால பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. உங்களுக்கு பர்சனலா வாழைப்படம் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு மறக்காம எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் சார்.